திராவிட தலைவர்கள் எல்லாம் நாங்கள் படிச்சுட்டு வரோம். சின்ன பிள்ளையிலேருந்து ஐயா கருணாநிதியாக இருக்கட்டும், ஈவே ராமசாமியாக இருக்கட்டும், அவர்களே படிச்சுட்டு வரோம். இருக்கிற பஸ் ஸ்டாண்டு, படிப்பகத்துக்கு எல்லாமே அவங்க பேராக தான் இருக்குது. நம்ம தமிழர் தலைவர்கள் அவங்க பேரை அதிகமாக வைக்கிறதில்ல. குறிப்பாக பழனி பாபா, ஐயா பழனி பாபா பேரை எந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கோ எதுக்கோ இதுவரை வச்சதும் கிடையாது. இப்போ நம்ம பழனி பாபாவோட வரலாற்றையும் கடத்த மாட்டுறாங்க. இப்போ புதுசாக நேற்று கத்தி ஆரம்பித்த அண்ணன் விஜய் கூட எம்ஜிஆர்னா யார் தெரியுமா, அவரோட மாஸ் என்ன தெரியுமான்ட்டு கேட்குறத தவிர அந்த அவ்வளோ பெரிய எம்ஜிஆரை தன் கால் தூசுக்கு சமமாக வச்சுருந்த பழனி பாபாவை பற்றி ஒரு மேடையிலையும் பேச மாட்டாங்க. அந்த கட்சியில் இருக்க இஸ்லாமியர்களும் அதுக்கு கேள்வி எழுப்ப மாட்டுறாங்க. அதுக்கு பதிலாக முகமது விஜயண்ணா அழைக்கப்படுவான்ட்டு பேசுகிறாங்க. இது நம்மளோட தலைவர்களை அடுத்த தலைமுறைகளுக்கு எப்படி கடத்துவோம் இந்த மாணிக்கெலாம் வச்சுருக்காங்க. இந்த திராவிட தலைவர்களை குறிப்பாக வச்சுருக்க இடத்த அடுத்து நம்ம அரசு வந்தால் என்ன பண்ண போகிறோம், நம்மளோட வரலாறு எப்படி நிறுவப்போம். அந்த தம்பியுடைய கேள்வி ரொம்ப ஆழமானது. நம்முடைய அடையாளங்களை திராவிட ஆட்சியாளர்கள் குறிப்பாக திட்டமிட்டு மறைக்கிறது திட்டமிட்டு மறைக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதனுடைய இந்த இளம் வயதிலே அதை கவனித்து அவர் கேள்வி எழுப்புவது. தொடக்கத்தில் எங்கள் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் கூட இங்கே எங்கள் தாத்தா கண்ணியமிக்க காகிதமில்லத்தவர்களுடைய பெயரை கூட ஒரு பேருந்து நிலையத்துக்கு வைக்கிறதுக்கு இந்த அரசு தயங்குதுன்ட்டு. இது எல்லாத்தையும் தகர்த்தெறிய தான் உங்கள் அண்ணன் இந்த வேலையை செய்கிறேங்கிறது உனக்கு புரியும். பழனி பாபா என்பவரை உனக்கு அதிகப்படியான இளைஞர்கள் தேடுகிற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கேங்கிறது உனக்கு தெரியும். அவங்க பயப்படுவாங்க. எங்கள் அண்ணனுக்கு தெரியும். இஸ்லாமிய தலைவர்கள் பழனி பாபா பற்றி பேச தயங்குவாங்க. ஏன்னா அவர் கடைசி காலத்தில் திமுகவுக்கு நேர் எதிராக நின்றுட்டார். மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டார். அதனால அவங்களோட திமுகவோட கூட்டணிக்கு போக விரும்புகிற கட்சிகள் பழனி பாபாவை பற்றி பேசாது. இப்போ அண்ணன் பேசுவேன், அண்ணன் பெரியாரை போற்றுவோம்னு ஒரு கூட்டம் போட இருக்கு. அதில் உங்களுக்கெல்லாம் அந்த யார் எங்களுக்கு பெரியார் அப்படின்னு பேச போகிறேன். அதில் 1000 பெரியார்களை சொல்கிறேன். அதில் ஒருத்தர் பழனி பாபா. வளர்த்த மகளை மணந்து மனைவியாக்காமல் கடைசி வரை மகளாகவே வளர்த்த எங்கள் அண்ணன் புரட்சியாளர் பழனி பாபா எங்கள் பெரியார். வளர்த்த மகளை தான் சார்ந்த மார்க்கத்துக்கு மாற்றாமல் அவள் ஏற்றுக்கொண்ட மதத்திலேயே இருக்க அனுமதித்த மகான் எங்கள் பெரியார். உனக்கு புரியுதுன்னு நமக்கு ஒரு காலம் வருது, அவன்கிட்ட அதிகாரம் இருக்குது, அவங்க அப்பா பேரை நிறுவிட்டு வர்றாரு. நம்மகிட்ட அதிகாரம் தான், நம்ம அண்ணன் நம்ம அப்பா பேரை நிறுவிட்டு போவோம். இவ்வளோதானே, விடு, அதை பற்றி கவலைப்படாது. திராவிட தலைவர்களை எல்லாம் நாங்க சின்ன பிள்ளையில இருந்து படிச்சுக்கிட்டு வர்றோம். ஐயா கருணாநிதி, பெரியார் அவர்களையே படிச்சுட்டு வர்றோம். இருக்கிற எல்லா இடத்துக்கும் அவங்க பேரு தான் இருக்கு. தமிழ் தலைவர்கள் பேரை வைக்கிறது இல்ல. குறிப்பா ஐயா பழனி பாபா பேரை வைக்கிறதே இல்ல. நேத்து கட்சி ஆரம்பிச்ச விஜய் கூட எம்ஜிஆர்னா யாரு தெரியுமா, அவர் மாசுனா என்னன்னு தெரியுமான்னு கேக்குறாரே தவிர அவ்வளவு பெரிய எம்ஜிஆரை தன்னோட கால் தூசுக்கு சமமா வச்ச பழனி பாபா பத்தி பேச மாட்டாரு. அத அந்த கட்சியில இருக்க இஸ்லாமிய இளைஞர்கள் கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா முகமது விஜயண்ணான்னு அழைக்கப்படுவாங்க பேசுறாங்க. நம்முடைய தலைவர்களை அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்துவோம்? திராவிட தலைவர்கள் பெயர் வச்சிருந்த இடத்தை எல்லாம் நம்ம வந்தா என்ன பண்ண போறோம்? இதுக்கெல்லாம் பதில் வேணும்னு இஸ்லாமிய இளைஞர் கேட்க அதற்கு பதிலளித்த சீமான், இந்த கேள்வி ரொம்ப ஆழமானது. நம்முடைய அடையாளங்களை திராவிட ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு மறைக்கிறாங்க. அதை இந்த இளம் வயதிலேயே கணித்து கேள்வி எழுப்புறாரு. தொடக்கத்திலேயே எங்க அண்ணன் பேசுறப்போ காகிதம் இல்லத்தவர்களுடைய பேரை கூட ஒரு பேருந்து நிலையத்துக்கு வைக்கிறதுக்கு தயங்குறாங்க. இதையெல்லாம் தகர்த்து எரியத்தான் வேலை பார்க்கிறோம். பழனி பாபா என்பவரை அதிகப்படியான இளைஞர்கள் தேடுற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இஸ்லாமிய தலைவர்கள் பழனி பாபா பத்தி பேசுறதுக்கு தயங்குறாங்க. ஏன்னா அவரோட கடைசி காலத்துல திமுகவுக்கு நேர் எதிரா நின்னுட்டாரு. மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டாரு. நமக்கு 1000 பெரியார்கள் இருக்காங்க. அதுல ஒருத்தர் பழனி பாபா. வளர்த்த மகளை மணந்து மனைவியாக்காமல் கடைசி வரை மகளாகவே வளர்த்த அண்ணன் புரட்சியாளர் பழனி பாபா எங்கள் பெரியார். வளர்த்த மகளை தான் சார்ந்த மார்க்கத்திற்கு மாற்றாமல் ஏற்றுக்கொண்ட மதத்திலேயே இருக்க அனுமதித்த மகான் எங்கள் பெரியார். நமக்கு ஒரு காலம் வருது, அப்ப நம்ம அண்ணன் அப்பா பேரை நிறுவுவோம். அதை பத்தி நீ கவலைப்படாதுன்னு பேசியுள்ளார்.